என்னால காலையில எழுந்துக்க முடியல. பிரம்ம முகூர்த்த காலத்துல எழுந்துக்க முடியல. ஆ யார பார்த்தாலும் பயமா இருக்கு. தூக்கமா வருது. கொட்டாவியா வருது. எதுலயுமே மனசு ஒன்றர மாட்டேங்குது. எல்லாரு மேலயும் கோவமா வருது. என்ன யாருமே கவனிச்சுக்க மாட்றாங்களோ! அப்படிங்கிற ஒரு தனிமையான ஒரு உணர்வு வருது. மொத்தத்துல நான் எது செஞ்சாலுமே அது வந்து யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்க மாட்டேங்குது. நான் எது செஞ்சாலும் குறை சொல்றாங்க. இப்படி நெறைய ஒரு நெகட்டிவான தாட்ஸ் நமக்குள்ளவே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன யாருக்குமே புடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நமக்குள்ள ஓடக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சகவ்ய பன்னீர ஒரே ஒரு சொட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கலந்துட்டு, அத நீங்க குளிச்சீங்க அப்படின்னு சொன்னாலும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது காணாமல் போயிடும். இது எல்லாம் கடந்து என்னால பூஜை பண்ண முடியல. என்னால விரதம் இருக்க முடியல. என்னால வீட்ட ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியல. என்னால கோயில்களுக்கு போக முடியல. இப்படி சில விஷயங்கள்லாம் நம்மளால பண்ண முடியல அப்படின்னு இருக்கு இல்லையா? இத கூட நாம போக்கிர்லாம். எப்படின்னா, ஒரு ஒரு 4, 5 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பஞ்சகவ்ய பன்னீர ஒரு 4 டிராப் தண்ணீல போட்டுட்டு, அந்த தண்ணிய நம்ம குளிக்கும்போது, நம்ம கிட்ட நல்ல ஆற்றல்கள் பெருகும். நாம நெனச்ச காரியத்த நல்லபடியா முடிக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் நமக்குள்ள வரும். ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ள வரும். முக்கியமா நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது காணாமல் போயிடும். ஆ இதை கடந்து நாம கோயில்களுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். வீட்ல பூஜைகள் தடையில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் நமக்கு கிடைக்கும். இது இது எல்லாமே நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில என்ன வேணும் இல்லையா?